இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24வது அதிகாரம் 29வது வசனம். அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நல்ல ஒரு ஆலோசனையை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்கைக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்று. பல நேரத்துல நம்ம எல்லாருமே இந்த தவறை பண்ணுகிறோம். ஒருத்தங்க நமக்கு விரோதமாய் ஏதாவது பேசினா நாமும் அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிறோம். நம்மை காயப்படுத்தும்படி ஒரு காரியத்தை ஒருத்தங்க செய்தா அவங்கள காயப்படுத்தும்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறோம். இப்படி செய்வது ஒரு தேவ பிள்ளைக்கு நல்லது அல்ல. எல்லாவற்றையும் பார்க்கிற, கவனிக்கிற, கணக்கில் வைத்திருக்கிற ஒரு தேவன் பரலோகத்தில் உண்டு என்பதை தேவ பிள்ளைகள் மறக்கக்கூடாது. தீமை ஒருத்தங்க செய்யும் போது புரிந்து கொள்ளுங்கள். ஆமே, நம் பக்கம் நியாயம் இருந்து நாம் ஒடுக்கப்படுவோமானால் கர்த்தருடைய கணக்கில் அது இருக்கிறது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் அனந்த ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். ஆமேன். ஆனால் பல நேரத்தில் அவரை செயல்பட விடாதபடிக்கு நம்முடைய கிரியைகள் தடையா இருக்கிறது. ஒருத்தங்க எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, நானும் பேசிவிட்டேன் என்றால் அந்த இடத்துல கர்த்தர் எனக்காக ஒன்றும் செய்ய மாட்டார். ஆமென். நமக்கு நன்றாய் தெரியுமே, ஆரோனும் மிரியாமும் மோசைக்கு விரோதமாய் பேசும்போது மோசை அந்த இடத்துல பேசியிருந்தார். கர்த்தர் நிச்சயமா ஆரோன் மிரியாமை கூப்பிட்டு கேட்டிருக்கவே மாட்டார். ஆனால் அந்த இடத்துல மோசை அமைதியா இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான் என்று. அவங்க பேசுறாங்க, அதனால நானும் பேசினேன் சொல்லியிருக்கலாம். நம்முடைய நியாயங்கள் அநேகம் இப்படித்தானே வைக்கிறோம். அவங்க எனக்கு இப்படி பண்ணாங்க, நான் அதனால இப்படி பண்ணேன் என்று. ஆனால் தேவ பிள்ளைகளை புரிந்து கொள்ளுங்கள். மோசே அந்த இடத்துல அமைதியா இருந்ததுனால வேதம் சொல்லுகிறது அவர்கள் பேசினதை கர்த்தர் கேட்டார் என்று. ஆமே, நாம் தீமைக்கு தீமை செய்வோமானால் அவங்க எனக்கு இப்படி ஒரு காரியம் செஞ்சாங்க, நான் அதை செய்தேன், இப்படி சொல்லி நம்முடைய நியாயத்தை வெளிப்படுத்தலாம். ஆனால் நம்முடைய நீதி, நம்முடைய நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தை என்பதை மறந்து விடக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நமக்காய் வழக்காட வேண்டுமானால், கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ண வேண்டுமானால் நாம் தீமைக்கு தீமை செய்வதை, அவங்க எனக்கு செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்ற எண்ணத்தை, என்ற நிலையை நாம் விட்டு வெளியே வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ரோமர் 12:17 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள் என்று. 1 தெசலோனிக்கேயர் 5:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இந்த 2 வசனம் ஒரு காரியத்தை காண்பிக்கிறது. தீமைக்கு தீமை ஒருவன் செய்ய முற்பட்டால் அவனிடத்தில் யோக்கியமான கிரியைகள் வெளிப்படாது. தீமைக்கு தீமை ஒருவன் செய்ய முற்பட்டால் அவன் வாழ்க்கையில நன்மையான கிரியைகள் வெளிப்படாது. தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலன் கொடுக்க வரப்போகிறார். எனவே அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று நம்முடைய மாம்ச வைராக்கியத்தை வெளிப்படுத்தி இருதயத்தை கடினப்படுத்தாதபடிக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடுங்கள். நாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். அவர் நிச்சயமாய் பதிலளிப்பார், நிச்சயமாய் நமக்காய் வழக்காடுவார். எனவே யுத்தம் செய்ய வேண்டியது நாம் அல்ல, யுத்தம் செய்ய வேண்டியது நமக்காய் கர்த்தர் செய்ய வேண்டும். நாம் மாம்ச கிரியைகளை வெளிப்படுத்தும் போது யோக்கியமான கிரியைகள், நன்மையான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில நஷ்டப்படுகிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, அவன் செய்த பிரகாரம் நானும் செய்வேன் என்று என் இருதயத்தில் நான் சொல்லாதபடி, அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு கர்த்தர் எங்களை காத்து நடத்துவீராக. எங்களில் வெளிப்படுகிற கிரியைகள் யோக்கியமானவைகளும் நன்மைக்கு ஏதுவானவைகளுமாய் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.